இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கடவுள்னு திருப்பதி ஏழுமலையான சொல்றோம். ஆனா அந்த ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்த செல்வங்களின் அதிபதியான குபேரன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யார் இந்த குபேரன்? ஒரு திருடனா இருந்த குபேரனுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து யார் தேவர்களின் நிதி அமைச்சரா மாத்தினது? ராவணனுக்கு முன்னாடியே புஷ்பக விமானத்தை பயன்படுத்தினவர் குபேரன். எதனால இவருக்கு புஷ்பக விமானம் கிடைச்சது? யார் கொடுத்தது? குபேரன் ஒரு உடல் ஊனமுற்றவர், அவருக்கு ஒரு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்களே, உண்மையானு? 3 மதங்களை சேர்ந்தவர்கள் குபேரனை சொந்தம் கொண்டாட என்ன காரணம்? குபேரனோட மகன்களுக்கு நாரதர் ஒரு கொடூரமான சாபம் கொடுத்திருக்காரே, அது என்னன்னு? குபேரன் பத்தி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பிரம்மாவோட பேரன் விஸ்ரவ முனிவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி சப்த ரிஷிகளில் ஒருவரான பரத்வாஜரின் மகள் ஐலாவதிக்கு பிறந்தவர் தான் குபேரன். 2வது மனைவி அசுரகுல தலைவர் சுமாலிக்கு பிறந்த கைகேஷிக்கு பிறந்தவர் தான் ராவணன். குபேரனோட உண்மையான பெயர் வைஷ்ரவனா. இந்த வைஷ்ரவன் 3 அடி உயரத்தோடு 3 கால்களும் 8 பற்களும் 1 கண்ணோடு விகாரமான தோற்றத்தோடு பிறந்திருக்காரு. இவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக ரொம்ப நேரம் ஆகுமா. குபேரன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு. அப்போ கொள்ளு தாத்தாவான பிரம்மதேவர் தோன்றி குபேரன் மேல பரிதாபப்பட்டு விஸ்வகர்மா கிட்ட சொல்லி பறக்கும் புஷ்பக விமானத்தை குபேரனுக்காக செய்ய சொல்லி அவர்கிட்ட பரிசா கொடுத்திருக்காரு. அதோட யக்ஷர்களுக்கு அரசனாக்கி அழகு பார்த்திருக்காரு. விஷ்ணு பகவான் அரக்கர்களின் தலைவரான சுமாலியோட சகோதரர்கள் மாலியோட அட்டூழியம் தாங்க முடியாம அவங்கள வதம் செஞ்சு சுமாலி ஆட்சி செஞ்சு வந்த லங்காபுரிய யக்ஷர்களின் அரசனான குபேரன் கிட்ட கொடுத்து ஆட்சி செய்ய சொல்லியிருக்காரு. சுமாலி விஷ்ணு பகவானை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு குபேரன் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஒதுங்கி போயிடுறாரு. தன்னோட தாத்தா சுமாலிக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்ச ராவணன் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து பல வரங்களை பெற்று குபேரன் கூட சண்டை போட்டு குபேரனை தோக்கடிச்சு லங்கையையும் புஷ்பக விமானத்தையும் தன் வசமாக்கிக்கிட்டு குபேரனை துரத்தி விடுறாரு. குபேரன் ரொம்ப பாவமா வடக்கு திசை நோக்கி தவசி போல வாழ்ந்து வந்திருக்காரு. குபேரனோட பெற்றோர்கள் குபேரனுக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும்னு பொண்ணு தேடி இருக்காங்க. குபேரனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல. தனக்கு நல்ல பேரழகோடு நல்ல குணவதியா வாழ்க்கை துணை வேணும்னு சிறந்த சிவபக்தரான குபேரன் ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் போய் தரிசனம் செஞ்சு வேண்டி வந்திருக்காரு. தான் கிட்ட நல்ல அழகு, பதவி, பணம் எதுவும் இல்லாததால தான் தனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு இடத்துல சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து தனக்கு திருமணம் செஞ்சு வைக்க சொல்வோம்னு தவம் இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 800 வருஷம் கடுமையான தவம் இருந்திருக்காரு குபேரன். தனக்கு என்ன வேணுங்கிறதையே மறந்துட்டு நினைவு முழுவதும் சிவபெருமான் மேல மட்டும் தான் வச்சிருந்திருக்காரு. குபேரனோட தவத்திலிருந்து வெளிவந்த அக்னி தேவலோகத்தையே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. எல்லா தேவர்களும் குபேரனை பார்த்து பயந்துருக்காங்க. ஏன்னா குபேரனோட தம்பி அசுரர்களின் அரசன் ராவணன் இப்படிதான் தவம் இருந்து 3 உலகத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர வச்சிருக்கான். இப்போ இவனும் இப்படி கடுமையான தவம் இருக்கானே, இவன் என்ன பண்ண போறானோன்னு எல்லாரும் பயந்து போய் குபேரனோட தவத்தை கலைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. எவ்வளவோ தொந்தரவு செஞ்சும் குபேரன் தன்னோட தவத்தை கலைக்கவே இல்லை. தன்னோட மனசு ஃபுல்லா சிவபெருமான் மட்டும் தான் இருந்திருக்காரு. குபேரனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் குபேரன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. சிவபெருமான பார்த்த சந்தோஷத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம் ஈசனே, உங்களோட ஆசை இருந்தா போதும்னு சொல்லியிருக்காரு குபேரன். இப்படி சுயநலம் இல்லாம இருக்க குபேரனோட பக்தியை நினைச்சு பெருமைப்பட்டு குபேரன் கேட்காமலேயே இழந்த லங்காபுரிக்கு இணையா அழகாபுரிய விஸ்வகர்மா கிட்ட சொல்லி பிரம்மாண்டமா கட்ட சொல்லியிருக்காரு. மீண்டும் யக்ஷர்களுக்கு அரசனா குபேரனையே நியமிச்சிருக்காரு சிவபெருமான். குபேரன் உடலில் இருந்த குறையெல்லாம் சரி செஞ்சு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அழகான நல்ல குணமுள்ள சூரிய தேவனோட பொண்ணு சித்திரரேகைய குபேரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. அதோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத குபேரனுக்கு உலகத்துல இருக்க எல்லா செல்வத்தையும் கொடுத்து உழைக்கும் மக்களுக்கு அவங்க விதி பயன்படி செல்வத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. அதோட இந்திரலோகத்து நிதி அமைச்சராகவும் குபேரனை நியமிச்சிருக்காரு சிவபெருமான். சிவபெருமான் எல்லாத்தையும் கொடுத்ததாலதான் வைஷ்ணவனுக்கு குபேரன்னு பெயர் கிடைச்சிருக்கு. குபேரன் அழகாபுரியில ரொம்ப சந்தோஷமா ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. ஒரு நாள் சிவபெருமான தரிசிக்க கைலாயத்துக்கு போயிருக்காரு. அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் சிரிச்சு பேசி இருந்துட்டு இருக்காங்க.
குபேரன் உலகை ஆளும் தேவின்னு கூட பார்க்காம இப்படி ஒரு அழகு பெண்ணா பார்வதி தேவின்னு தப்பான பார்வையில பார்த்திருக்காரு. குபேரனோட இந்த செயல்ல கோபப்பட்ட பார்வதி தேவி, உன்னோட ஒரு கண் பார்வை இழந்து போகட்டும், உன் உடல் அழகு குறைந்து விகாரமான தோற்றத்தோடு போகட்டும், உன்னிடம் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் இழந்து போகட்டும்னு சாபம் கொடுத்திருக்காங்க. குபேரன் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. சிவபெருமான், என்னால எதுவும் செய்ய முடியாது, பார்வதி தேவியின் முடிவே இறுதியானதுன்னு சொல்லியிருக்காரு. குபேரன் விஷ்ணு பகவானை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு. விஷ்ணு பகவான் குபேரன் இழந்த அனைத்து செல்வங்களையும் கொடுத்து செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான லக்ஷ்மி தேவிக்கு உதவியாளரா குபேரனை நியமிச்சிருக்காரு. லக்ஷ்மி தேவியும் குபேரனுக்கு 9 வகையான நிதிகளை கொடுத்து சங்க நிதி, பதும நிதினு 2 கணக்கு பிள்ளைகளையும் குபேரனுக்கு உதவி செய்ய நியமிச்சிருக்காங்க. இதனாலதான் லக்ஷ்மி குபேரர்னு சொல்றோம். செல்வத்தை எல்லாம் உருவாக்குறது லக்ஷ்மி தேவியோட வேலையா இருந்தாலும் அதை எல்லாரோட பாவ புண்ணியம் படி பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை தான் குபேரனுக்கு கொடுத்திருக்காங்க. குபேரனுக்கும் சித்திரரேகைக்கும் 2 மகன்கள் பிறந்திருக்காங்க. அவங்க பேரு நலகூபன், மணிகிரீவன். நலகூபன் கந்தர்வ பெண்ணான ரம்பைய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ரம்பையோட அழகுல மயங்கின ராவணன் குபேரனோட மருமகள் தனக்கும் மருமகள்னு நினைக்காம ரம்பை கூட தப்பா நடந்திருக்காரு. இதனால ஆத்திரப்பட்ட குபேரன் ராவணனுக்கு, எந்த பொண்ணையும் நீ விருப்பமின்றி தொட்டால் உன் தலை வெடித்து போகும்னு சாபம் கொடுத்ததா வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ராவணன் பெண்களை மதிக்க தெரிந்தவர்னு பெருமளவு சொல்லப்படுது. ராவணனை தப்பா காமிக்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சிலர் சொல்றாங்க. இது பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. குபேரன் முன் ஜென்மத்துல ஒரு திருடனா இருந்திருக்காரு. திருடனா இருந்தவரை எப்படி தேவலோகத்தை நிதி அமைச்சரா ஆக்குனாங்கன்னு பார்க்கலாம். குபேரன் திருடனா இருந்தபோது சிவன் கோவில்ல இருக்க செல்வத்தை கொள்ளையடிக்க போயிருக்காரு. அமாவாசை அன்னைக்கு கடுமையான மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்பவும் குள்ள மனிதரா பிறந்த குபேரன் எல்லா செல்வத்தையும் மூட்டையில கட்டிக்கிட்டு எடுத்துட்டு போக முயற்சி பண்ணியிருக்காரு. கோவில்ல இருந்த விளக்கு காத்துல அணைஞ்சதும் குபேரன் வெளியில போக வழி தெரியாம தீபம் ஏற்றி எப்படி போறதுன்னு பார்த்திருக்காரு. மூட்டையில இருந்த பொற்காசுகளும் கீழே கொட்டிட்டு அர்த்த ஜாம நேரத்துல சிவனுக்கு நேரா தீபாரதனை காட்டினதுல மகிழ்ந்த சிவபெருமான், திருடன் கிட்ட பொறுப்பை கொடுத்தா நல்லபடியா பார்த்துப்பான்னு அடுத்த ஜென்மத்துல எல்லா செல்வத்தையும் கொடுத்தாருன்னு ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு கதையில தனக்கு எதுவும் கேட்காதனால சிவபெருமான் எல்லா செல்வத்தையும் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இந்த முன்ஜென்ம திருடன் கதை உண்மைங்கிற மாதிரி குபேர சிலைகளும் பண மூட்டையை தூக்கிக்கிட்டு போற மாதிரியும் மூட்டையில இருந்து பொற்காசுகள் கீழே விழுகிற மாதிரியும் பார்க்கலாம். விஷ்ணு பகவான் கிட்ட கோச்சுக்கிட்டு லக்ஷ்மி தேவி பத்மாவதி தாயாரா பூமியில் அவதரிச்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போ திருமால் ஸ்ரீனிவாசரா பூமியில் தோன்றி குபேரன் கிட்ட கடன் வாங்கி பத்மாவதி தாயார பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்குவாரு. விஷ்ணு பகவானுக்கே கடன் கொடுத்ததால குபேரனுக்கு தலைகணம் அதிகரிச்சிருக்கு. சிவபெருமானால தான் தனக்கு இந்த நிலைமை கிடைச்சதை மறந்துட்டு சிவபெருமானோட தன்னை கம்பேர் பண்ணி பார்த்து கிண்டல் பண்ணி இருக்காரு குபேரன். நாம் பட்டாடை உடுத்தி உடம்பு ஃபுல்லா வைரத்தோட நகை போட்டுக்கிட்டு பிரம்மாண்டமான அரண்மனையில வாழ்றேன். ஆனா பரம்பொருளான சிவபெருமான் புலித்தோலை உடுத்திக்கிட்டு பாம்பு ஆபரணமா அணிஞ்சுக்கிறாரு. சாதாரண மலையில் வசிக்கிறாருன்னு இவருக்கு தான் இப்போ வாழ்ற வசதியை காமிக்கணும்னு முடிவு பண்ணி கைலாயத்துக்கு போய் சிவபெருமானு தன்னோட அரண்மனைக்கு விருந்துக்காக அழைக்கிறாரு. அனைத்தும் அறிந்த சிவபெருமான் குபேரனோட ஆணவத்தை அடக்க, என்னால இப்போ உன்னோட அரண்மனைக்கு வர முடியாது, வேணும்னா ஏன் சார்பா என் மகன் கணேசனை அனுப்பி வைக்கிறேன், அவனுக்கு உன்னால் முடிஞ்ச விருந்து உபசரிச்சு அனுப்பி வைன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 10,000 சிறுவர்களுக்கு என்னால விருந்து கொடுக்க முடியும், கணேசனை அனுப்பி வைங்கன்னு ஆணவத்தோட சிரிச்சுட்டு போறாரு குபேரன். கணேசனும் அழைப்பை ஏற்று அலகாபுரிக்கு போறாரு. எவ்வளவு பரிமாறியும் கணேசனோட பசி அடங்கவே இல்லை. குபேரனோட அரண்மனையில உணவே இல்லாத அளவுக்கு தட்டுப்பாடு வந்துட்டு சமையல்காரவங்களும் சமைச்சே களைச்சு போயிட்டாங்க. குபேரனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நேரா சிவன் கிட்ட போய் தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்ப கேட்டு, எவ்வளோ சாப்பிட்டாலும் கணேசனோட பசி அடங்கவே இல்லை, தங்களை மிஞ்சின சக்தி இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லைன்னு தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டதும், நீ ஆணவத்தோட எவ்வளவு பரிமாறினாலும் கணேசனோட பசி அடங்காது, அன்போட ஒரு பருக்கை சாதத்தை பரிமாறினாலே கணேசனோட பசி அடங்கிடும்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட இருந்து ஒரு பருக்கை அரிசியை வாங்கி குபேரன் கிட்ட கொடுத்து, இதை நீ அன்போடு பரிமாறுன்னு கணேசனோட பசி அடங்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி அன்போடு கொடுத்ததும் கணேசனோட பசி அடங்கி. குபேரன் மட்டும் ஆணவத்தோட இல்லாம அவரோட 2 மகன்களும் ஆணவத்தோட இருந்ததால நாரத முனிவர் கிட்ட ஒரு கடுமையான சாபம் வாங்கி இருக்காங்க. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். துவாபர யுக முடிவில் திருமால் தேவகி வயிற்றில் திரு அவதாரம் எடுத்து ஆயர்பாடியில் யசோதையோட மகனா வளர்ந்து வராரு. அப்போ வெண்ணெய் திருடி சாப்பிட்டா கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட சேட்டை அதிகரிச்சுட்டே இருந்ததால எல்லாரும் கண்ணனை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு யசோதை ஒரு கயிறை எடுத்து கண்ணனை உரலோடு சேர்த்து கட்டி போடுறாங்க.
கிருஷ்ணர் வயிற்றோடு சேர்த்து உருளை கட்டினாங்களே தவிர யசோதை காலை கட்டவே இல்லை. துள்ளி குதிச்சு வாசலுக்கு வந்துட்டாரு கிருஷ்ணர். இடையில 2 மருத மரங்கள் குறுக்க இருந்திருக்கு. கிருஷ்ணர் தன்னோட உடம்பால மரத்துக்கு நடுவுல போயிட்டாரு. ஆனா உரல் 2 மரத்துக்கு நடுவுல மாட்டிக்குது. தன்னோட காலால 2 மரத்தையும் உதைவிட்டிருக்காரு. 2 மரமும் வேரோட சாஞ்சிடுது. அதுல இருந்து 2 அழகான தோற்றத்தை உடைய 2 பேரும் வெளிவந்து கிருஷ்ணர் கிட்ட தங்களுக்கு கிடைச்ச சாபத்தை பத்தி சொல்றாங்க. அவங்க தான் குபேரனோட 2 மகன்களான நலகூபனும் மாணிக்ரீவனும். கைலாய மலையிலிருந்து தாடகையில தங்கள் மனைவிகளோட நீராடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பக்கம் நாரத முனிவர் வந்திருக்காரு. அவங்க மனைவிகள் 2 பேரும் நாரதர் வர்றதை பார்த்து உடை அணிஞ்சு வெளியில வந்துட்டாங்க. ஆனா குபேரனோட 2 மகன்களும் வெளிவராம நாரதனோட தோற்றத்தையும் கையில வச்சிருக்க தம்புராவையும் பார்த்து கேவலமா பேசி எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு கிண்டல் பண்ணி இருக்காங்க. கோபப்பட்ட நாரத முனிவர், முட்டாள்களே, என்னையா அவமானப்படுத்துறீங்க? 30,000 வருடங்கள் பூமியில் மருத மரமா பிறப்பீங்க. அவங்க மனைவிகள் சாப விமோச்சனம் கேட்டதும் திருமாலோட அவதாரமான கிருஷ்ணரோட காலடி பட்டதும் இவங்களோட சாபம் நீங்கும்னு நாரதர் சொல்லியிருக்காரு. ஹிந்து மதத்தில் மட்டும் இல்லாம குபேரனை புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் சமண மதத்தை சேர்ந்தவங்களும் வழிபடுறாங்க. புத்த மதத்திலும் குபேரன் இருக்காரு. அங்க அவரை வைஷ்ணவனான்னு வழிபடுறாங்க. சமண மதத்தில் குபேரனை ஷர்வானுபூதின்னு வழிபடுறாங்க. இன்னைக்கு தமிழ் பேரரசன் ராவணன் பத்தி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ராவணன் கலைப்பத்தில் சிறந்தவர், திசையெட்டும் புகழ் பெற்றவர், சிறந்த சிவபக்தர், வீணை வாசிப்பதில் தலை சிறந்தவர்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் அடைஞ்ச தோல்விகள் பத்தி அவ்வளவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வீணை வாசிச்சு சிவனையே மகிழ்விச்சு ஈஸ்வரன் பட்டம் பெற்றார்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட ராவணனையே ஒரு சாதாரண ஆளு வீணை வாசிச்சு தோக்கடிச்சிருக்காரு. உலகத்தையும் ஆட்சி செஞ்ச ராவணனை பல பேரு தோக்கடிச்சு ஒரு சாதாரண புழு மாதிரி நடத்தி இருக்காங்க. யார்கிட்ட எல்லாம் ராவணன் தோத்து போனாருன்னு அந்த எல்லா கதைகளையும் இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கலாம். லங்கைய ராவணனோட தாத்தா சுமாலி ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. விஷ்ணு பகவான் சுமாலி கிட்ட இருந்த லங்கைய குபேரன் கிட்ட ஆட்சி செய்ய சொல்லி கொடுத்ததும் ராவணன் தன்னோட சகோதரன் குபேரனை தோக்கடிச்சு அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட தாத்தா சுமாலிக்கு திரும்ப அவரோட பதவியை கொடுத்திருக்காரு. ராவணன் ஒரு முறை பறக்கும் புஷ்பக விமானத்துல வானத்தை சுத்தி வந்துட்டு இருக்கும் போது ஒரு அழகிய இடத்தை பாக்குறாரு. அதுதான் சிவபெருமான் வாழக்கூடிய கைலாயம். அந்த இடத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்றாரு. புஷ்பக விமானத்தினால பறக்க முடியல. அதனால இறங்கி நடந்து போறாரு. அப்போ சிவபெருமானோட வாகனமான நந்தி தேவன் ராவணனை வழிமறிச்சு உள்ள போக அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால ஆத்திரப்பட்ட ராவணன் நந்தி உருவத்தை பார்த்து கேவலமா, ஏ வானரமே, இந்த இடத்தை விட்டு நீ போயிடுன்னு சொல்றாரு. அப்போ நந்தி தேவன் ராவணனுக்கு சாபம் கொடுக்கறாரு. என் உருவத்தை பார்த்து வானர இனத்தை கிண்டல் செஞ்ச உனக்கு வானர இனத்தாலேயே தான் உனக்கு அழிவு நேரும்னு சாபம் விடுறாரு. அதனாலதான் ராவணனை அழிக்க சிவபெருமானே வானரமா அவதாரம் எடுத்து ராவணனுக்கு எதிரா நின்று யுத்தம் செஞ்சாரு. நந்தி தன்னை கைலாயத்துக்குள்ள போக விடலன்னு ராவணன் கோபத்துல கைலாய மலைய அப்படியே பெயர்த்தெடுத்திருக்காரு. கைலாயமே சாஞ்சிருக்கு. அப்போ பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட சொன்னதும் சிவபெருமான் தன்னோட கட்ட விரலால கைலாய மலைய அழுத்தி இருக்காரு. அப்போ மலையில அகப்பட்டு மாட்டிக்கிட்டாரு ராவணன். தனக்கு பிடிச்ச சிவபெருமான் வசிக்கிற இடம்னு தெரிஞ்சு அவரை மகிழ்விக்க தன்னோட நரம்பை எடுத்து வீணை மாதிரி வாசிச்சு சிவனை மகிழ்விச்சாரு. அப்புறம் 1000 வருஷம் மொத்த காலில் நின்று தவம் செஞ்சு சிவனுக்கு ரொம்ப பிடித்தமானவரா ராவணன் மாறியிருக்காரு. முதல்ல ராவணன் கார்த்தவீரிய அர்ஜுனன் கிட்ட எப்படி தோத்து போனாரு, என்ன போட்டி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கார்த்தவீரிய அர்ஜுனன் விஷ்ணுவின் ஒரு அவதாரமான தத்தாத்திரேயர்கிட்ட அடிபணிஞ்சு அவருக்கு 1000 வருஷங்கள் சேவை செஞ்சு வந்திருக்கான். அவனோட சேவையில மகிழ்ந்த தத்தாத்திரேயர் கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு எல்லா செல்வமும் 1000 கைகளையும் உலகையும் ஆழக்கூடிய சக்தியையும் கொடுத்து விஷ்ணுவோட ஒரு அவதாரத்தால மட்டும்தான் உனக்கு அழிவு ஏற்படும், மற்றபடி யாராலையும் அழிவு ஏற்படாதுங்கிற வரத்தை கொடுத்திருக்காரு. நல்ல ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு கார்த்தவீரிய அர்ஜுனன். ஒரு முறை தன் மனைவிகளோட குளிக்க நர்மதை ஆற்றுக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு மனைவி, சுவாமி, நீங்க தான் இந்த உலகத்திலையும் பலசாலின்னு சொல்றீங்களே, உண்மையான்னு கேக்குறாங்க. ஆமா, ஏன் உனக்கு சந்தேகமானு கேக்குறாரு அர்ஜுனன். அப்படி உண்மையா இருந்தா இந்த ஓடுற நதிய தடுத்து நிறுத்தி காட்டுங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ராவணன் தன் அமைச்சர்களோட புஷ்பக விமானத்துல இருந்து நர்மதை நதிக்கு வந்து சிவ பூஜை செய்ய நதியில குளிச்சுட்டு இருக்காரு. கார்த்தவீரிய அர்ஜுனன் தன்னோட 1000 கைகளை பயன்படுத்தி ஓடுற நதியை தடுத்து நிறுத்துறாரு. தண்ணி குறைஞ்சதும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு பக்கத்துல
சிவலிங்கத்தை பிடிச்சி ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காரு ராவணன். கார்த்தவீரிய அர்ஜுனன் ஓடுற நதியை தடுத்து நிறுத்தினதால தண்ணி எல்லாம் தேங்கி நின்றுருக்கு. அர்ஜுனனோட மனைவிகள் எல்லாம் நீங்க உண்மையிலேயே பலசாலிதான்னு ஒத்துக்கிறோம்னு சொன்னதும் தண்ணியை விடுவிச்சிருக்காரு. தேங்கி இருந்த தண்ணி ரொம்ப வேகத்தோட பாஞ்சு வந்து ராவணனோட சிவ வழிபாட்டை வீணாக்கிட்டு. இது இயற்கையா நடந்த மாதிரியே இல்லையேன்னு கோபத்தோட எதனால இப்படி ஆணுச்சுன்னு அமைச்சர்கள் கிட்ட கேட்கிறாரு. கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு பகுதியில குளிச்சிட்டு இருக்காரு. அவர் மனைவிகள் சொன்னதுக்காக தண்ணியை தடுத்து வச்சு இப்படி விட்டுருக்காருன்னு காரணத்தை சொல்றாங்க. கோபத்தோட கார்த்தவீரிய அர்ஜுனன் கிட்ட உனக்கு சக்தி இருந்தா அதை என்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட காட்டு, உன்னை எதிர்த்து சண்டை போடாத, சாதாரண நதி கிட்ட உன் வீரத்தை காட்டாதன்னு சண்டைக்கு கூப்பிட்டுருக்காரு ராவணன். சாதாரண பூச்சியை பாக்குற மாதிரி ராவணனை பார்த்து தைரியம் இருந்தா வந்து சண்டை போடுன்னு கூப்பிடுறாரு கார்த்தவீரியன். ராவணனுக்கும் கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கும் ரொம்ப நேரமா சண்டை நடக்குது. தன்னோட 1000 கைகளை பயன்படுத்தி ஈஸியா ராவணனை தோக்கடிச்சு சிறை வச்சிடுறாரு அர்ஜுனன். அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு பிரஜாபதிகளில் ஒருவரான புலஸ்திரிய முனிவர் கார்த்தவீரிய அர்ஜுனனை பார்க்க வந்திருக்காரு. புலஸ்திரியரோட வருகைய மிகப்பெரிய பாக்கியமா நினைச்சு நல்லபடியா உபசரிக்கிறாரு கார்த்தவீரியன். என்ன தேடி உங்களை மாதிரி பெரிய மகரிஷி வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன்னு சொல்றாரு. என்னோட பேரனை நீ கைது செஞ்சு சிறையில வச்சிருக்க, அவன் இப்ப அவனோட தப்ப உணர்ந்திருப்பான், அவனை விடுதலை செய்றியான்னு கேக்குறாரு. எங்களுக்குள்ள எந்த பகையும் இல்ல, என்கிட்ட சண்டை போட வந்தாரு, அதனாலதான் நான் சிறை பிடிச்சு வச்சேன், இப்போவே விடுதலை செய்யறேன்னு விடுவிச்சு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து ராவணனையும் புலஸ்திரிய முனிவரையும் அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறம்தான் ஜமதக்னி முனிவரோட காமதேனு பசுவை நாட்டு மக்களுக்கு பயன்படுமேன்னு முனிவர்கிட்ட இருந்து கடத்திட்டு வந்துருவாரு. அதனால விஷ்ணுவோட அவதாரமான பரசுராமர் கையால கார்த்தவீரிய அர்ஜுனன் இறந்து போறாரு. வீணை வாசிச்சு சிவபெருமானுக்கு இணையான ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ராவணன் கொஞ்சம் தலகணத்தோட ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. தன்னை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிக்க யாருக்காச்சும் பலமும் தைரியமும் இருக்கான்னு எல்லாருக்கும் சவால் விட்டுருக்காரு. இதை பார்த்த சிவபெருமான் நாரதரை வச்சு ஒரு திருவிளையாடல் நடத்தியிருக்காரு. நாரதர் லங்கைக்கு போய் லங்கை வேந்தா ராவணேஸ்வரா, வீணை வாசிப்பதில் சிவபெருமானையே மகிழ்வித்ததுனால ஒன்ன மிஞ்ச உலகத்திலும் யாரும் இல்லைன்னு நீ சொல்ற, ஆனா ஒரு சாதாரண மானிட முனிவர் அவர்தான் வீணை வாசிப்பதுல சிறந்தவர்னு சொல்லிக்கிறாரு. அவர் சொல்றதுதான் உண்மைன்னு கைலாயத்துல நந்தியும் வைகுண்டத்துல ஆதிசேஷனும் கூட பேசிக்கிறாங்களே, எது உண்மை ராவணான்னு நாரதர் உசுப்பேத்தி விடுறாரு. ராவணன் கோபத்தோட யார் அந்த மானிடன், என்னை விட சிறந்தவரான்னு கேக்குறாரு. அவர் பேரு அகஸ்தியர்னு சொன்னதும் அகஸ்தியரான ஷாக் ஆகி கேக்குறாரு. ஏன்னா அகஸ்தியர் வேற யாரும் இல்ல, ராவணனோட பெரியப்பா. தாத்தா புலஸ்திரியருக்கு 2 மகன், ஒன்னு அகஸ்தியர், இன்னொன்னு விஷ்ணுவர். அந்த விஷ்ணுவருக்கு பிறந்தவங்க தான் குபேரனும் ராவணனும். தன்னோட பெரியப்பா மும்மூர்த்திகளும் போற்றக்கூடிய மகரிஷி, சிவனோட அன்பை பெற்ற முதல் சித்தர் அவர்தான். தமிழ் இலக்கியத்துல சிவன் முருகனுக்கு அடுத்து பெரும் பங்கு வகித்தவர் அகஸ்தியர் தான். தன்னோட சுய கௌரவத்தையும் தன்னோட திறமையையும் கேவலமா பேசின நாரதர் கிட்ட நான் தான் சிறந்தவன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்றாரு ராவணன். அகஸ்திய முனிவரை தேடி போறாரு. வா லங்கை வேந்தனை, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு அகஸ்தியர். ராவணன் நேரா நீங்க தான் வீணை வாசிப்பதில் சிறந்தவர்னு சொல்றாங்க, அதனால உங்க கூட போட்டி போட்டு உங்க திறமைய சோதிச்சு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஒன்ன மிஞ்ச உலகத்திலும் ஆள் இல்லைன்னு சொல்றாங்களே, அப்பேற்பட்ட நீ இந்த சாதாரண முனிவர் கூட ஏன் மோதுறேன்னு கேக்குறாரு அகஸ்தியர். என்ன பயமா? அப்போ உலகத்து மக்களையும் கூப்பிடுறேன், அவங்களுக்கு முன்னாடி நீங்க தோத்துட்டதா சொல்லுங்களேன்னு சொல்றாரு ராவணன். இது சிவனோட திருவிளையாடல்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவனை வணங்குற எனக்கு எந்த பயமும் கிடையாது, சிவனோட விருப்பம் தான் இதுன்னா போட்டி போடலாம்னு சொல்றாரு அகஸ்தியர். சரி, கலைகளின் தேவியான கலைவாணியே நடுவராய் இருந்து தீர்ப்பு சொல்லட்டும்னு ராவணன் கலைவாணியை கூப்பிடுறாரு. கலைவாணி தன்னோட 2 மகன்களும் சவம்தான், உங்கள ஒருத்தர் மட்டும் சிறந்தவன்னு என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. சரி, ஒரு மலையை பொதுவா வச்சுக்கிட்டு இந்த மலை யார் வீணை வாசிக்கும் போது மலை உருகுதோ அவங்க தான் வெற்றியாளர்னு முடிவெடுக்கிறாங்க. பொதுவா இருந்து தீர்ப்பு சொல்றதாலதான் அந்த மலையோட பேரு பொதிகை மலை. ராவணன் வீணை வாசிச்சதும் காற்று கூட வீசாம மெய் மறந்து நிக்குது. நதிகள் எல்லாம் ஓடாம நின்று இருக்கு. அந்த அளவுக்கு ராவணனோட இசை எல்லாரையும் மயக்கிடுச்சு. ஆனா பொதிகை மலைக்கு ஒண்ணுமே ஆகல.
ராவணன் சிரிச்சுக்கிட்டே, நான் இவ்ளோ வாசிச்சு இந்த மலைக்கு ஒண்ணுமே ஆகல, இவர் வாசிச்சா உருக போகுதுன்னு சாதாரணமா நினைச்சிடுறாரு. அகஸ்தியர் சிவபெருமான வேண்டிக்கிட்டு வீணைய வாசிச்சதும் மரத்துல இருக்கிற இலை கூட அசையாம நின்றுருக்கு. பாறை பனி போல உருகி தண்ணியா ஓடி இருக்கு. ஆச்சரியத்தோட பார்த்து தான் தோத்ததை ஒத்துக்கிட்டு தன்னோட பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு ராவணன். அப்போ ராவணன் கிட்ட, உன் நாட்டு மக்களை நீ நல்லபடியா கவனிச்சுக்கோ, அவங்கள துன்புறுத்தாதேன்னு அகஸ்தியர் சொல்லியிருக்காரு. அதுலேருந்து தான் ராவணன் மக்களை கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நல்லபடியா ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. மக்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு எதுவும் கவலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா யார் ஆட்சி செஞ்சாலும் மக்கள் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து ராவணன் இந்திரனை தோக்கடிச்சு இந்திரலோகத்தை ஆட்சி செஞ்சார்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மை இல்லை. இந்திரலோகத்தை அடைய ஆசைப்பட்டு ராவணன் சண்டை போட போனப்போ இந்திரன் தன்னோட சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி ராவணனை தோக்கடிச்சு சிறை பிடிச்சிருவாரு. அப்பாவை சிறை பிடிச்சு வச்சிருக்கத தெரிஞ்சுக்கிட்ட ராவணனோட பையன் மேகநாதன் இந்திரலோகத்துக்கு போய் எல்லா தேவர்களையும் தோக்கடிச்சு சிறை பிடிச்சி இந்திரனையும் வெற்றி பெறுவாரு. அதனாலதான் இந்திரஜித்னு பெயர் கொடுப்பாரு பிரம்மா. மேகநாதன் தான் தன்னோட அப்பா ராவணனை இந்திரலோகத்தை ஆட்சி செய்ய வச்சான். இந்த இடத்துல ராவணன் தோத்து போயிருக்காரு, மேகநாதன் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் ராவணன் வாலிக்கிட்டையும் தோத்து போயிருக்காரு. வாலி கூட யார் சண்டை போட்டாலும் அவங்களோட பாதி பலம் வாலிக்கு கிடைச்சிடும்னு கேள்விப்பட்ட ராவணன் அவர் கூட போட்டி போட்டு அவரோட வீரத்தை சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வாலி கூட சண்டை போட போறாரு. கடற்கரையில வாலி சந்தியா ஸ்நானம் செஞ்சுட்டு இருக்காரு. ராவணன் தன்னோட சண்டை போட வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வாலி சண்டை போடுறாரு. ஒவ்வொரு முறை ராவணன் நேரா நின்று சண்டை போடுறப்பையும் வாலியோட பலம் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. ரொம்ப நேரமா நடந்த சண்டையில வாலி தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி ராவணனை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு 4 திசை பெருங்கடல்லையும் மாறி மாறி தாவி சூரியனை வழிபட்டு சந்தியா ஸ்நானம் நல்லபடியா செஞ்சு களைப்போட கிஷ்கிந்தைக்கு வந்து ராவணனை விடுவிச்சு யார் பாணின்னு கேக்குறாரு. ராவணனுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு மாவீரனை முதல் முறையா பாக்குறேன்னு சொல்லி வாலிய பாராட்டிட்டு, நான் தான் லங்கை வேந்தன் ராவணன்னு சொல்றாரு. உங்க சக்தியை கேள்விப்பட்டேன், அதான் ஏன் பலத்தோட உங்க பலத்தை சோதிச்சு பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. கைலாய மலையையே தூக்குன சக்தி படைச்ச என்னையவே நீங்க தூக்கிட்டு 4 திசைகளுக்கும் போய் சூரியனை வழிபட்டீங்க. இப்படி ஒரு மாவீரனை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்றாரு. உங்க நட்பு கிடைச்சாலே அது சந்தோஷம் தானே சொல்றாரு. வாலியும் ராவணனோட நட்பை ஏத்துக்கிட்டு ராவணன் மேல கை போட்டுக்கிட்டு தன்னோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அதை பாக்குறதுக்கு ஒரு குகைக்குள்ள 2 சிங்கம் நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு வர்ணிச்சு இருக்காங்க. ராவணனை நல்லா உபசரிச்சு 1 மாசத்துக்கு அப்புறமா அனுப்பி வச்சிருக்காரு வாலி. ராமர்னால கூட நேரா நின்னு ஜெயிச்சிருக்க முடியாது, பின்னாடி நின்னு வாலிய தாக்குவாரு. கடைசியா ராமாயண போர்ல ராவணன் ராமர் கிட்ட தோத்தார்னு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ பேர்கிட்ட தோத்து போனாலும் ஏன் எல்லாரும் ராவணனை பாராட்டுறாங்க? எல்லாருக்கும் ராவணனை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோழை மாதிரி பின்னாடி இருந்து தாக்காம எதிரி தன்னை விட பலசாலின்னு தெரிஞ்சு தைரியமா நேருக்கு நேரா நின்னு முடிஞ்ச வரைக்கும் போராடினாரு. ராமர் விஷ்ணுவோட அவதாரம்னு தெரிஞ்சும் அவரோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் தன் உயிரை கூட பெருசா நினைக்காம எதிர்த்து நின்று சண்டை போட்டாரு. அவர் சீதையை கடத்தினது கூட தன்னோட தங்கச்சிக்கு நடந்த அநீதியால தான் கடத்தினாரு. தன் கை கூட படாம நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. ஆனா ராமரும் லக்ஷ்மணனும் கடவுளோட அவதாரமா இருந்தாலும் நேர்மையா நின்று ஜெயிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா ராமாயணம் படிச்சவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ராவணன் சிவ பூஜை நல்லபடியா செஞ்சுட்டா அவரை ஜெயிக்க முடியாதுன்னு வானர சேனையை அனுப்பி மண்டோதரியோட தலைமுடிய புடிச்சு இழுத்து கடத்திட்டு போக முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போ மண்டோதரி சீதையை காப்பாத்த ஒரு நல்ல கணவரா ராமர் இங்க வந்து போர் செய்யறாரு. ஆனா நீ ஒரு நல்ல கணவனா என்ன காப்பாத்தாம கடவுளை வழிபட்டு இருக்கியேன்னு சொன்னதும் செத்தாலும் பரவாயில்லன்னு தன்னோட மனைவியை காப்பாத்துறாரு ராவணன். அதே மாதிரி ராமர் சோர்பனகையை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை கேளுன்னு சொன்னதாலதான் லக்ஷ்மணன் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம மூக்கையும் மார்பகத்தையும் வெட்டி அனுப்பி வச்சான். நேர்மையா சண்டை போட்டு ஜெயிச்சாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தர்மத்தை நிலைநாட்ட அதர்ம வழியில போய் தான் கடவுளே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ராமாயணத்துல ராவணனும் மகாபாரதத்துல துரியோதனனும் தான் முன்னாடி நிக்கிறது கடவுள்னு தெரிஞ்சும் கூட தன்னோட குறிக்கோளை மாற்றிக்காம தைரியமா நின்று சண்டை போட்டு தோத்து போனாங்க. போராடி தோற்று போனால் எதிரியும் தோற்றவனை மறக்க மாட்டான்னு சொல்லுவாங்க.
அந்த வகையில ராவணன் நிறைய வாட்டி தோத்துருக்காரு. தன்னை விட பலம் குறைஞ்சவன் கிட்ட சண்டை போட்டு தோத்து போகல. எதிரி தன்னை விட பலசாலின்னு தெரிஞ்சதாலதான் தைரியமா சண்டை போட்டு தோத்து போயிருக்காரு. அதனாலதான் ராவணனோட புகழ் இவ்வளவு வருஷம் ஆகியும் பெருமையா பேசப்படுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தமிழ் பேரரசன் ராவணனை பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம TN Trend யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு TN Trend அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.